வணக்கம், வெல்கம் டு சித்ரா முட்லிஸ் கிச்சன். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பீனட் பட்டர் யூஸ் பண்ணி ஒரு மில்க் ஷேக் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம முந்திரி பருப்பு பாதாம் பருப்பெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் டிசைனோட முந்திரி பருப்பு தான் யூஸ் பண்ண போகிறேன், அதோட பாதாம் பருப்பு தான் யூஸ் பண்ண போகிறேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிட்டுருவோம் நம்ம முதல்ல. இப்போ முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் நம்ம கட் பண்ணியாச்சு, அதை எடுத்து வச்சுருவோம் ஓரமாக. அடுத்தது பாருங்கள், பீனட் பட்டர், டிசானோட பீனட் பட்டர். இன்றைக்கி எல்லாமே டிசானோட தான் நான் யூஸ் பண்ணுறேன். டிசானோட பீனட் பட்டர், அப்புறம் கேஷ்யூநட், ஆல்மண்டு, அப்புறம் கிரேன்பெரி கூட யூஸ் பண்ண போகிறேன். அது மேலே சும்மா டாப்பிங் வைக்கிறதுக்காக தான். இது எல்லாத்தோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்புறம் அகாரோ கத்தி, இந்த கத்தியோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ பால் நல்ல ஒரு கப்புக்கு பால் எடுத்துக்கலாம். அப்புறம் பீனட் பட்டர் ஒரு அரை கப்பாவது பீனட் பட்டர் போடணும். ஸோ நம்ம பாலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். ஸோ வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறேன். இதோட நம்ம டேட்ஸையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேட்ஸ் நான் நல்லா பொடி பொடியாக 3 டேட்ஸ் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் வெந்நீரில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துடலாம் நாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சின்னு வந்துடுவோம். இப்போ பீனட் பட்டர் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுது பாருங்கள். நம்ம கிளாஸில் மாற்றிடலாம். இதுக்கு மேலே வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே முந்திரி பருப்பு இப்படி டாப்பிங் பண்ணிவிடுவோம். இதுக்கு மேலே பாதாம் பருப்பு, கிரேன்பெரிஸ் அதையும் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய பீனட் பட்டர் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுது. நான் டிசானோட ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறம் இந்த அகாரோ கத்தி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் நான் கொடுக்குறேன். ஸோ வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ மத்தியானத்துக்கு டிஃபன் ஆலு பராட்டா தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு மாவு நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். நான் 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன் பாருங்க. 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஓமம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு மேலே எடுத்திருக்கேன். இதை நல்லா உள்ளங்கையில் வச்சுட்டு ஒரு வாட்டி நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை அப்படியே வச்சுருவோம். நம்ம முதல்ல ஸ்டஃபிங் பண்ணிக்கணும். அதுக்கு முதல்ல என்னென்ன வேணுங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் விட்டுருக்கேன், அது காஞ்சின்னு இருக்குது. தாளிக்கிறதுக்கு சீரகம், அப்புறம் பச்சை மிளகாயும் இஞ்சியையும், பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா, இஞ்சி ஒரு அரை இன்ச்சு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ரெட் சில்லி பவுடர், பச்சை மிளகா போட போகிறோம். ஸோ ரெட் சில்லி பார்த்துன்னு போடணும். அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், மஞ்சள் பொடி கொஞ்சம், உப்பு, கொத்தமல்லி, அப்புறம் உருளைக்கிழங்கு, கொஞ்சோண்டு தனியா பொடி சேர்க்க போகிறோம். அது மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். நான் உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்செடுத்து சீரகம், இஞ்சி, பச்சை மிளகா பேஸ்ட், மஞ்சள் பொடி, ரெட் சில்லி பவுடர், தனியா பொடி, கரம் மசாலா, வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இன்னும் உப்பு சேர்க்கல, தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
கொத்தமல்லி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து பராட்டா வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து ஸ்டஃப் பண்ண வேண்டியது ரெடி பண்ணியாச்சு. அது வந்து நல்லா ஆறிடுது. இந்த பக்கம் மாவு ரெடியாக இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான அளவு நம்ம அந்த உருண்டை மட்டும் எடுத்துக்கலாம். ஸ்டஃப் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கப் போல் பண்ணிக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு பராட்டா தான் பண்ண போகிறோம். அதனால் பாருங்கள், கொஞ்சமாவது திக்காக இருக்கணும். ஸோ வந்து கல் காஞ்செடுத்து நம்ம போட்டுடலாம். நம்மளோட ஆலு பராட்டா வந்து ரெடி ஆகிடுது. ஸோ இது வந்து தயிர் தொட்டுட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா எப்பயுமே சொல்லுவோம் தெரியுமா, ஆவக்காய் ஊறுகாய் இல்லைன்னா வந்து லெமன் ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அடுத்ததே அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது ஸ்நாக்ஸுக்கு வந்து இட்லி மாவு கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கொள்ளு தோசை மாவு கொஞ்சம் மிச்சம் இருந்தது. ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து போண்டா தான் நம்ம போட போகிறோம். மாவு வந்து ஒரு கப் இருந்தது. ஸோ அதை எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி மாவு, அப்புறம் ரவை ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு. ஏற்கனவே உப்பெல்லாம் இருக்கிறதுனால பார்த்துட்டு போட்டுக்கலாம். இது வந்து இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, நல்ல மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணது, அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம். நம்ம மாவில் உப்பு இருக்குது. ஸோ வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி அதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்செடுத்து நம்ம வந்து குட்டி குட்டி போண்டாவாக நம்ம போட்டுடலாம். பாருங்க, நல்லா கோல்டன் கலரில் எடுத்துடலாம். இப்போ வந்து கிறிஸ்பியாக போண்டா வந்து ரெடி ஆகிடுது. ஸோ இட்லி மாவும் கொள்ளு தோசை மாவும் மிச்சம் இருந்தது. அதில் நான் போண்டா பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் வந்து இட்லி மாவு இருந்தாலும் சரி, இட்லி மாவு மட்டும் இருந்தாலும் சரி, தோசை மாவு மட்டும் இருந்தாலும் சரி, அதுலேயும் நம்ம பண்ணலாம். அப்படி இல்லை அடை மாவு மிச்சம் இருந்ததுன்னா இட்லி மாவோட நீங்கள் அதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து கொள்ளு தோசை மாவு மிச்சம் இருந்ததுனால நான் இட்லி மாவோட அதை மிக்ஸ் பண்ணேன். ஸோ எந்த மாவு மிச்சம் இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த போண்டா வந்து ஈஸியாக டக்குன்னு குயிக்காக வந்து ஸ்நாக்ஸ் பண்ணணும்னா டக்குன்னு பண்ணிடலாம். ஈஸியான ஸ்நாக்ஸு குழந்தைங்க கேட்டவுடனே நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாம். இது ஒரு சூடாக ஒரு காஃபியோட சேர்த்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி குக்கிங் vlog ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஆலு பராட்டா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எப்பயும் சொல்கிறது தான் ஊறுகாய், அதாவது ஆவக்காய் ஊறுகாய் இல்லை லெமன் இல்லை தயிர், இதுதான் நல்லாயிருக்கும். அது மாதிரி காலையில் போட்ட பீனட் பட்டர் மில்க் ஷேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.